உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன். கட்டளையும் இணைந்து நடத்தும் தெய்வ சேக்கிழார் சுவாமிகள் அருளிய திருத்தொண்டர் மாக்கதை பெரிய புராண திருவிழாவினுடைய 4ஆம் நாள் திருவிழா இனிதே துவங்குகிறது. தமிழ் வணக்கம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டனில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. பெருமானே அருளாளா, எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள், அத்தா உனக்கு ஆளா இனி அல்லேன் எனலாமே. எல்லோருக்கும் இறைத்தொண்டு, அதிலும் சிவத்தொண்டு வாய்க்காது. நல்லவர் திரு சங்கரன் இவர்க்கோ முதல் தொண்டாய் முழுத்தொண்டாய் சிவத்தொண்டு. சங்கரன் இவர்க்கோ முதல் தொண்டாய் முழுத்தொண்டாய் சிவத்தொண்டு. கற்கண்டு வரமே தமிழ் சொற்கொண்டு வாழ்த்துகிறோம். பிரிதொரு தலைமை திரு நாகராஜ் பொறியாளர் வேளாண்மை பொறியியல் துறை பணி நிறைவு பெற்றவர் கும்பகோணம் அவர்களையும் 63 அறக்கட்டளை வாழ்த்துகிறது, வணங்குகிறது. இமைப்பொழுதும் சோராது எறும்பு போல் சுறுசுறுப்பு இசைவேளாளர் சங்கத்தின் ஈடில்லா கொடையளிப்பு திரு பூபாலன் தலைவர் இசைவேளாளர் அறக்கட்டளை விராலிமலை அவர்களை இம்மன்றம் பெருமத்தோடு வணங்குகிறது. முன்னிலை விராலிமலை இசைவேளாளர் சங்கத்தின் துணைத் தலைவர் திரு ஆர்.எம். கருப்பையா அவர்களையும் ராம் ஜுவல்லரி உரிமையாளர் திரு பி. ஆறுமுக செட்டியார் அவர்களையும் வணங்கி வரவேற்கிறது இப்பெருமன்றம். அடுத்து வரவேற்புரை. செம்பருதி நிலம்பிரிய செங்காந்தள் சிரிக்கும், செங்கமலம் இதழவிழ்ந்து செந்தேனை தெளிக்கும், கம்பரசம் பருகுதற்கு காலமெல்லாம் இனிக்கும், கனித்தமிழில் இவர் பேச்சு கற்கண்டாய் சுவைக்கும். விராலிமலை பெற்றோராசிரியர் கழக தலைவர் திரு கவிஞர் சௌ மாரிக்கன் என்கிற சௌமா அவர்களை வரவேற்புரை நிகழ்த்த அன்போடு அழைக்கிறோம். பெருமை நல்கிடும் நற்றமிழ் அன்னை பொற்றடி போற்றி. அருள் தரும் வதனத்தில் ஒரு விழி சூரியர், மறுவிழி தன்னலில் பூரண சந்திரன், நிறைமதி நெற்றியில் குங்கும பொட்டு, ஒளிமுக முகந்தனில் இளநகை முட்டு, 63 அருங்கதை கேட்டிட அரங்கினில் வருக மெய்க்கண்ணாலே, நெறிபட உரைதனை செவியுறும் அடியாருக்கு அருளினை தருக என்னாலும் நன்னாளே. குறுகிய கால இடைவெளிதனில் குரலென உரைப்பேன் வரவேற்பினை. திங்களை சூடிய செஞ்சுடர் மேனியன் சங்கரன் பெயரை தனதாய் சூடிய எங்குல காவலர், எங்குல காவலர் அடியார் குலத்தினுடைய காவலர், நிகழ்ச்சியின் மூலவர் சங்கரனார் ஐயனே வருக வருக. பூவுலகம் அடைந்த பெருமானின் பேரதை நாமகள் அருளால் சரஸ்வதியின் அருளால் மதுரமாய் பெற்று நிகழ்வுக்கு வேறாய் வேருக்கு நீராய் புகழுடன் விளங்கும் பூபாலரே வருக. வாராது வந்த மாமணி, சீரான ஆன்மீக தூமணி, நாராயணன் என்று நாடு வணங்கும் சீராள வள்ளலே வணங்கி வரவேற்கின்றோம். ஆயசீர் அரங்கம் வந்து நேயமுடன் தலைமையேற்று
தூய சீர் தொண்டர் போற்றும் நாகராஜ பொறியாளர் அவர்களையும் பொறியாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். கற்பனை கடந்த பொற்சுடர் ஆடலர் அற்புதம் கேட்க அரசவை வந்துட்ட நற்றவ கருப்பையா மற்றும் ஆறுமுகனாரை உற்ற அன்புடன் வரவேற்று மகிழ்கின்றோம். அடுத்து நன்றியுரை ஆற்ற வரும் திரிவல தொண்டர் முருகேசன் அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றோம். சத்குருவின் அருளாலே சங்கடங்கள் நீக்கிடவே திருக்கோயில் சிருஷ்டித்த சுந்தரம் அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றோம். வழி விதி மாற்றிடும் திருக்கோயில் பிரசாதம் கனிவுடன் தந்த சிவமகாதேவ சிவாச்சாரியாரை அன்புடன் வரவேற்கின்றோம். குருவருள் இன்றி திருவருள் உண்டோ? குருவருள் இன்றி திருவருள் இல்லை. திருவருள் வழங்கிட பொற்சபை வந்திட்ட சூரியர் ஆலய குருபகா சன்னிதானம் திருவளர் திரு மகாலிங்க பரமாச்சாரியார் திருவடி போற்றி வணங்குகின்றேன். மனிதரில் நேயத்தை மாண்புடும் வளர்த்திடும் சபையினில் வந்துற்ற அத்தனை பேர்களையும் வரவேற்று மகிழ்கின்றேன். வருகை புரிந்திருக்கக்கூடிய அறக்கட்டளையின் தூணாக விளங்குகின்ற அண்ணன் மாரியப்பன் அவர்களை வருக என்று வரவேற்கின்றேன். அட்மா சேர்மன் எனது அன்பிற்குரிய நண்பர் இளங்குமரன் அவர்களை வருக என்று வரவேற்கின்றேன். திருப்பணி தொண்டர் பாரதம் நாகராஜன் அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றேன். அண்ணாமலையாரை எந்நாளும் போற்றிடும் துறை அண்ணாமலை அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றேன். அனைவரையுமே வரவேற்று மகிழ்கின்றேன். தொகுப்புரை என்பது வண்ண மலர்களை மாலையாக்கும் அற்புத கலை. தொகுப்புரை என்பது வண்ண மலர்களை மாலையாக்கும் அற்புத கலை. இறைவனின் பொற்பதம் வணங்கி மாலை தொடுத்திடும் நற்றமிழ் கவிஞர் அசோகன். இறைவனின் பொற்பதம் வணங்கி மாலை தொடுத்திடும் நற்றமிழ் கவிஞர் அசோகன் அவர்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். நமச்சிவாயா என்ற ஸ்தூல பஞ்சாட்சரம், சிவாய நம என்ற சூட்சும பஞ்சாட்சரம் உலகிற்கு வழங்கிய ஞான உயிர் பெட்டகம் திருத்தொண்டர் புராணம் என்னும் சேக்கிழார் சட்டகம். அவ்வை சொன்னார், ஏதோதோ பெரிதென்று சொல்லிவிட்டு கடைசியிலே உமையவளே பெரியவள் என்று சொல்கின்ற பொழுது, உமையோ இறைவர் பக்கத்தில் ஒடுக்கம், இறைவனோ தொண்டரின் உள்ளத்தில் ஒடுக்கம், தொண்டர் தன் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ என்று வினாவை எழுப்பிய போது சொல்லிடவே வந்துள்ள சொல்லேர் உழவர் ஐயன் நாஞ்சில் சம்பத் அவர்களே, தொண்டு செய்து நிலைத்தவரை மட்டுமே வண்டமிழ் உலகம் பெரியோன் என்று எங்கும். சாட்சிக்கு 63 அடியார்கள் அழைத்து வந்துள்ள நிறை மதிவாளர் நாஞ்சில் சம்பத் அவர்களே, 63 அருந்துண்டை அறிந்தவரே, பெரிய புராண அடியாளம் கண்டு தெளிந்தவரை, சித்தரிக்கப்படாத திருமுறை செம்மலை, சுத்தரிக்கப்பட்ட தூயனர் குடிநீரை, முத்திரையை பதிக்க வந்த பொங்கி எழும் அறிவூற்றே, எத்திசையும் இன்புறவே வீசுகின்ற இளம் காற்றே, வாரீர் வந்து இங்கு ஞானத்தேன் தாரீர், வணங்கி வரவேற்கின்றோம் பிறவி பயன் தாரீர். நாஞ்சில் என்றால் கலப்பை என்ற பொருள் உண்டு என்று அறிந்தேன். அறிவென்ற கலப்பையால் மனமென்னும் நிலமதை பக்தி என்ற நீர்வாச்சி பக்குவமாய் உழுதிட்டு தொண்டு என்ற விதை ஊன்ற எழுந்தருளிய கற்கண்டு பேச்சாளரே, உங்கள் சொற்கொண்டு சொக்கித்தான் போனோம். கற்கண்டு பேச்சாளரே, உங்கள் சொற்கொண்டு சொக்கித்தான் போனோம். மீண்டும் ஒருமுறை வணங்கி வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இயக்கக்கூடிய ராம் ஜுவல்லர் உரிமையாளர் திரு பி ஆறுமுகம் செட்டியார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். முகில் தந்த கனமழையாய்
கனித்தமிழ் சிந்தும் கவி முரசே, தேர்முகில் நகர்ந்த வான்வெளியில் தென்றலை அணைந்த நிலவொளியே, நாவிக் கமலத்தில் புல்லாங்குழல் எடுத்து புன்னாகவரால் இசைக்கின்றீர். மகுடிக்கு கட்டுண்ட நாகம்போல் இந்த மாமன்றம் மயங்கி நிற்கிறது. பேரிகை கொண்டு விளக்குகின்றீர் பெரிய புராண மாக்கதை, தூரிகை கொண்டு வரைகின்றீர் தொல்தமிழில் ஆன்மீக சொற்பொழிவு. காரிகை முதற்கொண்டு காளையர் முதியர் என கைகட்டி கேட்கிறோம். கனித்தமிழை காரிகை முதற்கொண்டு காளையர் முதியர் என கைகட்டி கேட்கிறோம் கனித்தமிழை. தாரகையாய் தமிழ்வானில் ஒளிர்கின்ற நாவரசே, நாஞ்சிலாரே வருக, பேருரையை பெருந்துரையாய் பொழிக.